முத்தையா முனிவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட வேண்டாம், அது உன் அமைதிக்குப் பங்கம் விளைவிக்கும். உலகத்தில் உமக்கு இறுதி இன்பம் அமைதியான மனம் மட்டுமேயாகும் என்பது முத்தையா முனிவர் கருத்து. முத்தையா முனிவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட வேண்டாமென்று சொன்னாரே தவிர நல்லதை உனதாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. நல்லதை தீர்மானிக்க வேண்டியது நீர் மற்றொன்றைப் பார்க்கும்போதும் மற்றவரைப் பார்க்கும்போதும் கெட்ட விடயங்களுடன் ஒப்பிட வேண்டாமென்றே சொன்னார். எனக்கு முன்னேற அவரிடம் இருப்பது என்னிடம் இல்லை. என் தோல்விக்கு நான்தான் காரணம் என்று நினைப்பதை மட்டும் தவிர்ப்பதற்காகவே எதிலும் நல்ல பக்கங்களை மட்டும் பார். அவரால் முடிவது எனக்கும் முடியும் என்று நினைக்க வேண்டுமென்பதையே அவர் ஆணித்தரமாக கூறுவார். உனக்கும் அவரைப் போல் ஏதாவது துறையில் சாதனை செய்ய வாய்ப்புள்ளது என்று நினைக்கவே சொல்லுவதாக நான் உணர்கின்றேன். நான் சொல்வதை தேவவாக்காக எடுக்க வேண்டாம். நீரே உன் மனமே நல்லதைச் சிந்தித்து முடிவெடுக்க உனக்குச் சுதந்திரமுண்டு என்று சொல்லுவார். அதனால் முத்தையா முனிவர் கருத்துக்கு அமைவாக ஒரு குடும்பத்துடன் இந்த உலகத்தை ஒப்பிட நினைக்கின்றேன். அவர் இப்போது இங்கு இல்லாதிருக்கின்ற போதிலும் அவர் எங்கிருந்தாலும் அங்கீகரிப்பார் என நினைக்கின்றேன். ஒரு தாய்க்கு 6 குழந்தைகள் இருக்கிறார்கள் எனக் கொள்ளுவோம். அவர்கள் எல்லோரிலும் சமமான அன்பும் பாசமும் விருப்பமும் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்தச் சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அந்தத் தாய் இந்தப் பிள்ளையுடன் தான் என் இறுதிக் காலத்தில் இருக்க வேண்டுமென நினைக்கிறாள். அந்த மனநிலை எவ்வாறு வந்தது? அந்தப் பிள்ளையின் வீடே அவளின் இன்றைய வீடாகக் கருதுகிறாள். அவளை அறியாமலே அவளுக்கு அந்த வீட்டில் விசேடமான பற்று ஏற்பட்டுவிடுகின்றது. பிரச்சினைகளின் அடித்தளம் அந்த வீட்டின் தலைவியான அம்மா. இலங்கையைத் தாயை எடுத்துக் கொள்ளுவோம். இலங்கை தாயின் தலைவர் ஜனாதிபதி. இலங்கையில் உள்ள எல்லா மக்களும் அவருக்குரிய பிள்ளைகள் இல்லையா? ஏன் ஒரு பிள்ளையில் மட்டும் விசேட பற்று கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு பிள்ளைகளின் நடத்தைதான் அதற்கான காரணம். தலைவரை பிள்ளைகள் சரியாகப் பேணியிருந்தால் தலைவருக்கு அந்த எண்ணம் வரக் காரணமில்லை. பாகப்பிரிவினையை பிள்ளைகள் கோருகிறார்கள். தன்னை பெரிதாக மதிக்க வேண்டுமென பிள்ளைகள் நினைக்கின்றார்கள். என் பேச்சைத்தான் தலைவர் கேட்க வேண்டுமென நினைக்கின்றார்கள். என்னிடம்தான் இந்த குடும்பத்தின் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டுமென நினைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவதானித்த தாய் இந்த பிள்ளையுடன் தான் தன் இறுதிக் காலத்தில் இருக்க வேண்டுமென்ற தீர்மானத்தை எடுக்கிறாள். இதுபோலத்தான் நாட்டின் தலைவர்களுக்கும் இக்கட்டான நிலைமை ஏற்படுகின்றது. அவர் பற்று ஒருவர் மேல் மட்டும் விசேடமாகின்றது. தாய்க்கும் நல்லவராக இருப்பதற்கான பண்பைக் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு பிள்ளையுடன் இருக்க வேண்டுமென்பதில் தவறில்லை. அவருடைய பற்றோர் இடத்தில் குவிதல் கூடாது. அது நல்லெண்ணமாகாது. அது துன்பத்துக்கு அடித்தளமாகும். அதுபோலத்தான் நாட்டின் அரசனுக்கும் நல்ல பண்புகள் உள்ளன. இலங்கை நாட்டின் பிள்ளைகளான மக்கள் எப்போது பிறந்தார்கள், யார் மூத்த பிள்ளை யார் இளைய பிள்ளை என்பது அவருக்கு முக்கியமில்லை. பிள்ளைகளும் அது பற்றி தம்பட்டாமடிப்பதிலும் அர்த்தமில்லை. ஆட்சியை எம்மிடம் தா என்று கேட்பதிலும் அர்த்தமில்லை. எங்கள் பங்கைப் பிரித்துத் தா என்று கேட்பதிலும் கருத்தில்லை. நாங்கள்தான் இந்த நாட்டின் மூத்த குடிகள் என்று சொல்வதினாலும் நாட்டின் தலைவரை நல்லவராக்கிவிட முடியாது. அவர் நல்ல பண்புகளுடன் பிறந்த தாய்போல் நாட்டின் தலைவரும் நல்ல பண்புகளுடன் பிறந்த அவதார புருஷர்களாக இருக்க வேண்டும். அவர் துறவியாகவோ மதகுருவாகவோ இருக்க வேண்டுமென்பது கருத்தாகாது. நல்ல மனிதராக இருக்க வேண்டும். நாட்டின் தலைவர் ஜனநாயகக் கொள்கை கொண்டவராக அல்லது சமதர்மக் கொள்கை கொண்டவராக ஒன்றுமில்லை. சர்வாதிகாரியாகவும் எப்படியும் இருக்கலாம். ஆனால் நல்லவராக இருக்க வேண்டும். மக்களில் பெரும்பான்மையானோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தால் அவர் சுயநலவாதியாகும். அவர் நல்ல தீர்மானம் எடுக்கும் தலைவரல்ல. நாட்டின் பிள்ளைகள் எல்லோரும் நல்லவர் என்று நினைக்கத்தக்க அம்மாவாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளைதான் தன்னை கவனிக்கிறார் என்பதற்காக மற்றவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்றாகாதா?
பெரும்பான்மை வாக்கினால் தலைவராகிவிட்டால் அவருக்கு வாக்களிக்காதவர்கள் அவருடைய மக்களாக மாட்டார்களா? வாக்களித்தவர்களுக்கு விசேட சலுகை காட்டுதல்தான நல்ல மன்னனுக்கான பண்பா? தன்னை அறியாமலே கூட பக்கச்சார்பு வரக்கூடாது. மன்னர் அப்படியிருந்தால் பிள்ளைகளும் அவப்படித்தான் இருப்பார்கள். மக்கள் நல்ல மனச்சாட்சி கொண்டவராக இருந்தால் மக்களும் நல்ல மச்சாட்சி சொன்னவர்களாக மாற முடியும். இலங்கை முழுவதிலும் ஏராளமான குடும்பங்கள் உள்ளன. ஒன்றுக்கு மேற்பட்ட பல சமூகங்கள் உள்ளன. எல்லாம் சேர்ந்ததே எமது தாய்நாடு. குடும்பத்தில் தாய் இருப்பது போல, நாட்டில் தலைவர் இருப்பது போல, ஒவ்வொரு சமூகத்திலும் அதற்கான தலைவர்கள் உள்ளார்கள். எல்லா நாடுகளும் சேர்ந்ததுவே உலகம். உலகத்துக்கு யார் தலைவர்? அதிலேதான் இன்று போட்டி காணப்படுகின்றது. குடும்பத்தில் தலைமை வகிக்கும் அம்மா போல சமூகத்திலும் நாடுகளிலும் உலகத்துக்கும் தலைவர் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மாதிரி தலைவராக கடவுள் உலகத்துக்கு அம்மாவை காட்டியுள்ளார். மாதிரிக்கு கடவுள் அனுப்பிய அம்மாக்கள் இன்னும் மாறாமலும் இருக்கிறார்கள். அந்த அம்மாக்கள் மிருகங்கள், பறவைகளின் அம்மாக்களாகும். ஆனால் மனிதரில் மாதிரிக்கனுப்பப்பட அம்மாக்கள் போல எல்லா அம்மாக்களும் காணப்படவில்லை. அதனால் அதன் பிள்ளைகளும் நல்லவர்களாக இல்லை. அம்மாக்களின் வயிற்றிலிதித்து வந்த சமூகத்தின் தலைவர்களும் நாட்டின் தலைவர்களும் உலகத்தின் தலைவராக காட்டிக்கொள்ள போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் தலைவர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இல்லை. உலகத்தில் எல்லா குடும்பங்களும் நல்ல தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தால் உலகத்தின் தலைவராக வர நினைக்கின்றவர்களும் நல்லதைச் செய்கின்ற அவதார புருஷர்களாக உதிப்பார்கள். மூலவேர் சரியாகப் பேணப்பட்டால்தான் மரத்தின் சரியான விளைச்சலை அறுவடை செய்ய முடியும். அமெரிக்கா ஈரானில் குண்டு போடும்போது உலகில் உள்ள பல குடும்ப உறுப்பினர்கள் நல்லா போடணும் என்கிறார்கள். அதேபோல ஈரான் அமெரிக்காவை அச்சுறுத்தும்போது அமெரிக்காவுக்கு காணாது நல்லா அழைக்க வேண்டுமென பாராட்டுகின்ற குடும்பமும் உள்ளது. ஒவ்வொரு நாட்டிலுமுள்ள குடும்பங்கள் நல்லது எது என தெரிந்து கொள்ள முடியாத போது உலக சமாதானம் கனவு மட்டுமையாகும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் நான் மகிழ்ச்சியாக துன்பமில்லாமல் இருப்பதற்காக மற்றவர் துன்பப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு வரும் வரை குடும்பம் மகிழ்ச்சியடையாது. பொறாமை, வயிற்றெரிச்சல், வைராக்கியம், கோபம் வராமல் குடும்பம் நிலையான இன்பத்தை அடைய வேண்டுமானால் என் மகிழ்ச்சி மற்றவர் மகிழ்ச்சியில் தங்கியிருக்கின்றது என்ற மந்திரம் பாராயணம் செய்யப்பட வேண்டும். பாருங்கள், குடும்பத்தில் இருக்கும் எந்தப் பிள்ளையும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலில் எந்தக் குறைவையும் கடவுள் வைப்பதில்லை. பிறப்பில் வேறுபாடு செய்வினை, அதாவது முற்பிறப்பில் செய்தவினை. அமெரிக்காதான் ஆற்றல் மிக்கது, டொனால்ட் ட்ரம்ப் தான் நாட்டுக்கு நல்லது செய்ய வந்தவர் என்று எடை போடக்கூடாது. அணுக்குண்டை போடுவேன் என்று விரட்டலாம். அதற்கிடையில் ஈரானே அணுக்குண்டை அமெரிக்கா மீது போட்டுவிடலாம் என்பதை இன்னும் மனிதர்கள் உணரவில்லை. அணுக்குண்டு போடுவதை அமெரிக்க மக்கள் விரும்புகிறார்களா? அப்படியும் பல மக்கள் இருக்கிறார்கள். அந்த குண்டு ஈரானில் விழுந்துவிட்டால் அதனை ஈரான் மக்கள் விரும்புவார்களா? அவர்களுக்கு அதனால் நல்லது நிகழ்ந்துவிடுமா? ஜப்பானில் அணுக்குண்டு விழுந்தபோது போட்ட நாட்டை, அதன் தலைவரை யார் தட்டிக் கேட்டார்கள்? பயம் அதற்கான காரணம். அமெரிக்காவில் குண்டு விழும்போது அமெரிக்க நட்பு நாடுகள் மெல்ல மெல்ல நழுவுகின்றன. காரணம், ஈரானை நினைத்து பயம் வருகின்றது. ஒருபோதும் நடக்காது என்று நினைத்தது நடந்துவிடும், நடக்கும் என்று நினைத்தது நடக்காது போகும். இது கடவுள் செய்வது அல்ல, செய்தவினையின் பயன். இக்காலத்தில் எல்லோரும் யுத்த நிலைமையை பார்க்கிறார்கள். தாமே யுத்தத்தில் ஈடுபடுவது போல உணர்ச்சி வசப்படுகிறார்கள். வெளிப்படையாகவும் எழுதுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தை பாராட்டுகிறார்கள். அந்த குண்டுகளில் ஒரு குண்டு தம்மீது விழமாட்டாது என்று நினைக்கின்றார்களா? யுத்தகளத்தில் இருக்கும் நாட்டு மக்களிடமும் கேட்டுப் பாருங்கள். அவர்களிலும் இத்தகைய சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களும் அப்படி இருக்க மாட்டார்கள் என உங்களால் சொல்ல முடியுமா? தலைவர்கள் சுயநலம் அவ்வாறு இருக்கிறது.
மக்கள் நல்லவர்களாக இருந்தால் தலைவர்களை திருத்தலாம். தலைவர்களை வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் மாற்றலாம். முத்தையா முனிவரின் கருத்துக்கு அமைவான கரோலிசப்பு மெண்டிஸ் வெளிப்படுத்தல்.